அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். ஃபத்குரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். மேலும் நன்றி செலுத்துங்கள், மறந்தவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்ற இறைவசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒவ்வொரு வருஷமும் நமது இறைவனால் அருள் வளங்கள் பொழியப்படுகின்ற கண்ணியமிக்க மாதமான ரமலான் மாதம் பற்றிய சிறப்புகளையும் செய்திகளையும் நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படி நினைவு கூறுவது ஒரு மூமினுக்கு பயனளிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதுக்கேற்ப இந்த வருஷமும் வரவிருக்கும் ரமலானை வரவேற்கும் விதமாக ரமலானை அலங்கரிப்போம் என்ற தலைப்பில் வரும் மாதம் முழுவதும் நமக்கான நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, ரமலானை ஏன் அலங்கரிக்க வேணும், என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால், ரமலான் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று தெரிந்தால்தானே ஏன் அலங்கரிக்க வேண்டும், என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். பொதுவாக நாம் அலங்காரம் எப்பெல்லாம் செய்வோம்? சும்மா எப்போதும் செய்து கொண்டாவா இருக்கிறோம்? ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்கணும், முக்கியமானவங்கன்னு ஒருத்தவங்கள வரவேற்கிறதுக்கு, இது போன்ற சந்தர்ப்பங்களில் தான் நம்ம அலங்காரத்துக்கு கவனம் செலுத்துகிறோம். இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த ரமலான். ரமலானில் என்ன ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்குது, நமக்கு எப்படி இந்த ரமலான் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வ ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகள் கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. அதாவது இந்த ரமலான் மாதத்தில் தான் எது சரி எது தவறு என்று தெரியாமல் வழி தவறி சென்று கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலாக திருக்குர்ஆன் அருள பெற்றது. தனது சமுதாயத்திற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ்விடம் யாசித்து பெற்ற, அதாவது வழிகாட்டியவரை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. இந்த திருக்குர்ஆன் அவர்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டியதா, நமக்கு இல்லையா? இந்த குர்ஆன் நமக்கு எப்படி பயன்படுது? உதாரணமாக, நாம் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி வேஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நாம் போய் சேர்ந்துரும். முன்பெல்லாம் நாம் போகிற வழி எதுன்னு தெரியாமல் சரியான இடத்தை சென்று அடைஞ்சோமா அப்படின்னு தெரியாமல் நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டாங்க தானே. இன்றைக்கி நிலைமை அப்படியா இருக்குது. போகும் வழி எது, நாம் போய் சேர வேண்டிய எல்லைக்கு எது சிறந்த வழி என்பதை நம்மளால் முன்கூட்டியே திட்டமிடுறதுக்கு இந்த வேஸ் நமக்கு உதவுது இல்லையா? அது போல தான் நாம் குர்ஆனை சரியாக பயன்படுத்தும் போது போக வேண்டிய எல்லைக்கு சரியான வழியை அது காட்டித்தருது. இந்த மாதத்திற்கான சிறப்புகள் எவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்க வாசல் திறக்கப்படுதுன்னோ, நரக வாசல் மூடப்படுதுன்னோ, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான்னோ. இன்னும் சுன்னத்தான உபரியான வணக்கங்களை நாம் செய்ய போகும்போது கடமையாக்கப்பட்ட வணக்கத்திற்கான கூலியும், அப்போது கடமையான வணக்கங்களை நம்ம செஞ்சால் 70 கட்டாய கடமைக்கான நற்கூலியும் பெற்று தருதுன்னு. ரமலானுக்கான சிறப்புகள் இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு சிறப்புகள், அதாவது முக்கியத்துவமான இந்த ரமலானை நம்ம எப்படி வரவேற்கிறோம்? உதாரணமாக, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணுவதற்கு முன்கூட்டியே நம்ம என்னெல்லாம் நம்ம செய்வோம்? முதல்ல வீட்டை ஒழுங்குபடுத்தி அலங்காரம் செய்வோம். அப்புறம் நம்ம நீட்டாக ட்ரெஸ் போடுறது, முகத்தை மேக்கப் போடுறது, முடியை அலங்காரம் பண்ணுறதுன்னு நம்ம இப்படி நிறையா செய்வோம் தானே. அதாவது நமது வெளி தோற்றம் அழகாக இருக்க வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இதில் 2 விஷயங்கள் பிரதான நோக்கமாக அமையுது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், பிறரை கவர வேணும், அதாவது வர்றவங்களை கவர வேணும். அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் பிரதான நோக்கமாக அமையுது. பொதுவாக நாம் ஏன் அழகாக காட்டிக்கொள்ள நினைக்கிறோம் அப்படின்னா, அழகு அல்லது அலங்காரத்துக்கான டெஃபனேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அலங்காரத்துக்கான விளக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதையாவது ஒன்றை பாதுகாப்பதற்காக அழகாக பராமரிக்கும் முறை அல்லது கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெளி தோற்றத்தை அலங்கரிக்கிறதுக்காக மட்டும்தான் ரமலான் நம்மை நோக்கி வருகிறதா என்றால், அப்போ நாம் எதை அலங்கரிக்க வேணும்? இந்த வெளி தோற்றங்களை தாண்டி நாம் சிந்திக்க மறந்த அல்லது சிந்திக்க தெரியாத உள் தோற்றமான நமது ஆன்மாவை அலங்கரிப்பதற்காகத்தான் இந்த ரமலானை அல்லாஹ் ஒரு பயிற்சி கூடமாக ஆக்கி எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதை நமக்கு அவனை கற்றுத்தர்றான்.
நம் உள்ளத்தை எதை கொண்டு அலங்கரிப்பது அப்படின்னு கேட்டால் அதான் தக்குவா. நமது உள்ளம் தக்குவா என்ற இறையச்சத்தால் நிரம்ப வேண்டும் என்று அல்லாஹ் தன திருமுறையில் சொல்கிறான். இறையச்சம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் தன் திருமுறையில் உங்களை வீணாக படைக்கவில்லை, ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்தேன் என்று சொல்லி நோக்கம் என்ன என்பதையும் அவனே சொல்கிறான். அதாவது அவன் எதையெல்லாம் ஏவினானோ அதை அப்படி நாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் நம்ம விட்டு தடுத்தானோ அதை நம்ம தடுத்தும் வாழ வேண்டும். இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம தடுத்து வாழ்வது தான் இறையச்சத்தை அடைந்து கொள்ளும் ஒரே வழி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அவன் அன்பை பெற வேண்டுமா, நமது வணக்கம், அதாவது அவனுக்கே அடிமைப்பட்டு கிடக்கும் தன்மை, பலியிடுதல் அப்படின்னா நமது தியாகங்கள், அதாவது சாக்ரிஃபைசிங் விஷயங்களும் நாம் வாழும் காலம் முதல் நமது மரணம் வரை அவனுக்காக மட்டுமாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனிடத்தில் சிறந்தவர்கள் தக்வா உடையவர்கள்தான். சரி, இறைவன் கற்றுத்தந்ததை கொண்டு இந்த ரமலானை எப்படி அலங்கரிக்கலாம் என்பதை நாம் இனி வரும் தொடர்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.